ஈரோட்டில் விளையாடிக் கொண்டிருந்த கால்பந்தாட்ட வீரர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் சுப்பிரமணி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். பத்திரம் எழுதும் வேலை செய்து வரும் சுப்பிரமணி தினமும் வீட்டின் அருகே உள்ள சிறிய மைதானத்தில் கால்பந்து விளையாடி வந்துள்ளார். இந்நிலையில் இன்று மைதானத்திற்கு சென்ற அவர் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து சக வீரர்கள் அவரை மீட்டு ஈரோடு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சுப்பிரமணி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். விளையாட்டில் ஈடுபட்டிருந்த நபர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. ரெகுலராக அந்த சங்கநகரில் ஒரு கிரவுண்டில் வந்து காலையில் ஆடுவாங்க. நான் வந்து மேட்சஸ் மட்டும் போவேன். அவங்க ரெகுலராக மார்னிங் ஆடுவாங்க. இங்கே ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபுட்பால் அகாடமி இருக்குது சங்கநகரில், அவங்க ரெகுலராக ஆடிட்டு இருப்பாங்க. இது மாதிரி தான் இன்றைக்கி நான் அவசியமாக வாக்கிங் பண்ணிட்டு சுப்பு கூட ஃப்ரெண்டு சந்தோஷ்னு ஃபோன் பண்ணார். ஆனால் சுப்பு வந்து வாக்கிங் போகிறது நீங்கள் வாங்கினா என்னன்னு தெரியல அப்படின்னு வேகமாக அந்த ஸ்டேடியத்துலேருந்து ஜிஎஸ் கூட்டு போய்ட்டு தான் நேரம் வந்து ஜிஹெச் வாங்க வந்து பார்த்தோம்னா டாக்டரை செக் பண்ணிவிட்டு மனசு முடிஞ்சு போச்சு மாரணி பிளான். விக்ரமசிங்கபுரம் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து பாபநாசம் செல்லும் நெடுஞ்சாலையில் விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து பாபநாசம் டானா பகுதி வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரையுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் உள்ளூர் பொதுமக்கள் மட்டுமின்றி அகஸ்தியர் அருவி, காரையார் பகுதிகளுக்கு சுற்றுலா வரும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதிக்கு உள்ளாக்கி வருகின்றனர். இதனால் அதிகம் விபத்துகளும் நேரிட்டு வரும் நிலையில் இந்த சாலையை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ரோட்ல இருந்து பாவாசம் மெயின் ரோடு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு வந்து பயங்கரமா சேரும். இந்த ரோடு வந்து பக்கா கமர்ஷியலான இடம். உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர் மக்களும் வந்து இந்த ரோடு வழியா தான் போறாங்க. ஏன்னா பாவாசம் இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட இடையில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால கூட இந்த ரோட புதுப்பிச்சாங்க. ஆனா சரியான முறையில புதுப்பிச்சாங்க. லேசா மழை பெஞ்சா கூட அந்த பள்ளங்கள் இருக்கு. இதனால அடிக்கடி சிறு விபத்துகள். இந்த கமர்ஷியல் இடத்துல நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வர்த்தக வளாகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மருத்துவமனை இருக்கு. சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் சைக்கிள்ல டூவீலர்ல போறாங்க. டெய்லி தினசரி சாயந்தரம் நேரங்களில் இரவு நேரங்களில் கண்டிப்பான முறையில சின்ன விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கு. இது கண்டிப்பா உத்து நோக்க வேண்டிய இடம். இந்த சாதாரண ரோடா இருந்தா கூட பரவாயில்ல. உள்ளூர் மட்டும் வெளியூர் மட்டும் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரதான சாலை. இந்த பிரச்சனை யாருமே கண்டுக்க முடியாம. உடுமலை அருகே சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கொங்கல் நகரம் பகுதியில் கோவிலில் சிற்ப வேலை செய்வதற்காக தாராபுரம் குளத்துப்பாளையம் பகுதியை சார்ந்த 70 வயதான ராதாகிருஷ்ணன் என்பவர் சக தொழிலாளர்களுடன் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அருகில் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த சிறுமிகளை தனது தங்குமிடத்திற்குள் அழைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதை அறிந்து அதிர்ந்து போன சிறுமிகளின் தாயார்கள் உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முதியவர் மீது புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் ராதாகிருஷ்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் பாய்ந்த லாரியின் மீது மின்கம்பி அறுந்து விழுந்து லாரி தீப்பற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் வேப்பூரிலிருந்து சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிறுபாக்கம் அருகே இரும்பு கம்பிகள் ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி சென்ற லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதி அருகிலுள்ள பள்ளத்தில் பாய்ந்தது. அப்பொழுது அங்கு இருந்த மின்கம்பத்தில் லாரி மோதியதில் மின்கம்பிகள் அறுந்து லாரியில் இருந்து இரும்பு கம்பிகள் மீது விழுந்ததில் தீப்பொறிப்பட்டு லாரி தீப்பிடித்துள்ளது. மேலும் லாரி ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த லாரி ஓட்டுநரை அப்பகுதி மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் லாரி முழுவதும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. மேலும் இந்த தீ விபத்து குறித்து சிறுபாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.